திட்டம் தாமதமாகும், சென்னை மக்களுக்கு பிரச்சனை, டிஸ்கம்ஃபர்ட் அதிகம், ஒரு வருஷம் தள்ளி போகுது. விரைந்து முடிவெடுக்கணும் இல்லையா? ஆட்சியோட பேரு விரைந்து முடிவெடுக்கணும். நாங்க விரைந்து முடிவெடுக்கிறதுனால இன்னைக்கு பிரதமர் வந்து உடனடியாக அவர் டைம் கொடுத்தாரு. இவங்க எதிர்பார்த்தது 15 நிமிஷம் தான். 45 நிமிடம் உட்காந்து அமைதியா அவரும் கேட்டுட்டு இருந்தாரு. நாங்க வந்து அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு அர்த்தமா? இன்ட்ரெஸ்ட் இருக்குது. தமிழ்நாடு பொறுத்தவரை தமிழ்நாட்டு மக்களுக்கு அன்பும் பாசமும் மோடி அவர்கள் வைத்துள்ளார். அதன் காரணமாக தான் இன்னைக்கு வந்து அதை அமைதியா கேட்டுக் கொண்டிருந்தார். இப்ப அவங்க சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த திட்டத்தோட பேசிக் ஸ்ட்ரக்சரை இப்ப மாத்தணும்னா அதுக்கு வந்து யாரோ கேபினெட் கமிட்டிக்கு போகணும், பிரைம் மினிஸ்டர் அப்ரூவ் பண்ணணும், இது மாதிரி இருக்குது. இதுல வந்து அவரோட பாயிண்ட் இவ்வளவு வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு போறேன். யூ கேன் கம் இன் எனி டைம் டு டாக்டர். அவரோட பாயிண்ட் என்னன்னா, இது வந்து மத்திய அரசு நிதி தராம இல்ல. இப்ப என்ன மத்திய அரசு வந்து மெட்ரோ திட்டத்துக்கு தரலன்னு சொல்ற மாதிரி இல்ல. இது வந்து ஸ்டேட் செக்டர் ப்ராஜெக்டா ஏற்றுக்கொள்ளப்பட்டது, அதுதான் கொள்கை. இது நீங்க மாற்ற சொல்றீங்க, அதை வந்து பரிசீலிப்போம். ஏதோ மத்திய அரசு மறுத்த நிதி இல்லை அப்படிங்கிறாரு. அதாவது முதலமைச்சர் இன்னைக்கு பிரதமரை சந்தித்து கடிதம் கொடுத்து விட்டு இன்னைக்கு டெல்லியில தமிழ்நாடு இல்லத்தில் பேட்டி கொடுக்கிற பொழுது சொன்ன வார்த்தை, நான் கொடுத்த கடிதத்தை முழுவதுமா வாசிக்க முடியாது, அதோட தலைப்புச் செய்திகளை சொல்றோன்னு ஒரு தமிழ்நாட்டினுடைய முதல்வர், 8 கோடி மக்களுக்குமான முதல்வர் சொன்ன வார்த்தை. அந்த வார்த்தையை ஆசீர்வாதம் ஆச்சாரி அவர்கள் வந்து தவறு என்கிற பார்வைக்கு கொண்டு போறதுக்கும் முயற்சி பண்றார். 18 அறிவிக்கப்பட்டது, 19 தொடங்கப்பட்டது, 20 அடிக்கல் நாட்டுகிற பொழுது ஒன்றிய அரசாங்கத்திடம் கோரிக்கை வைத்து இது மத்திய மாநில அரசாங்கங்கள் இணைந்து நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து அதை ஏற்றுக்கொண்டு உள்துறை அமைச்சர் அவர்கள் 2020 தமிழ்நாட்டிற்கு வந்து அந்த திட்டத்தை தொடங்கினார். 21-22 நிதிநிலை அறிக்கையில் இந்த திட்டத்திற்காக 7124 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டதாக நிர்மலா சீதாராமன் அறிவித்தார். இதுல ஏதாவது குழப்பம் இருக்கா உங்களுக்கு? இதுல ஏதாவது குழப்பம் இருக்கா? டாக்டர் ஆச்சாரி, அதான் சொன்னது இல்லைங்களா, 21-22 இன்ஃபேக்ட் வந்து உங்களுக்கு அதனுடைய போர்ஷனை நான் வந்து நீங்க அந்த போர்ஷன்லாம் படிக்க வேண்டாங்க. நான் சொன்ன செய்தி அவங்க விவரம் எனக்கு வேண்டாம். நீங்க தவறான வழிகாட்டுதல் தமிழ்நாட்டினுடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சருடைய மாண்பை குலைக்கிற அளவுக்கு பேசுறீங்க. ஒரு தமிழகம் ஆச்சாரி ஒரு நிமிஷம் இருங்க. ஆச்சாரியார் ஒரு நிமிஷம் இருங்க. இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க இந்த போர்ஷன்லாம் படிக்க வேண்டாம். இந்த கதையெல்லாம் வேண்டாம். கொஞ்சம் அமைதியா கேளுங்க. பேசிடுறேன். அந்த திட்டத்திற்கு கொடுப்பதாக ஒத்துக்கொண்டு 21-22 நிர்மலா சீதாராமன் 7000 சொச்சம் கோடி இந்த திட்டத்திற்காக ஒதுக்கியது உண்மை. அதை மறுக்க முடியாது. 22,000 கோடி ரூபாய் தமிழக அரசாங்கமும் 7127 கோடி ரூபாய் ஒன்றிய அரசாங்கம் கொடுப்பதாக அந்த நேரத்தில் சொன்னதுக்கு போக மிச்சம் இருக்கிற 33,000 கோடி ரூபாய் தான் ஜப்பானிடமிருந்து கடன் வாங்குவதற்கான ஒப்பந்த அறிவிப்பு. இதற்கு முன்னால் 2020 ஒன்றிய அரசிற்கான கோரிக்கை வைத்து அந்த கோரிக்கை ஏற்கப்பட்டதாக முதல்வர் சொல்லுவதை தவறு என்று சொன்னால் அதற்கான முக்கியமான செய்திகளை நீங்க சொல்லணும். இரண்டாவது, நிர்மலா சீதாராமன் சொல்வதை எதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்தியாவினுடைய அரசியல் தலைவர்கள் 1ஆம் நம்பர் எப்படி சொல்றது, எந்த ஓமை இல்ல, 1ஆம் நம்பர் தவறுதலாக செய்திகளை சொல்வதில் அவர்தான் நம்பர் 1. பார்லிமெண்ட்ல 10 லட்சம் கோடி ரூபாய் தான் நாங்க கார்ப்பரேட்டுக்கு ஒதுக்கணும்னு சொன்னாங்க. ஆட்சியை சொன்னது இல்லை 19 லட்சம் என்று திரும்ப சொன்னாங்களா இல்லையா? பாராளுமன்றத்திலேயே போய் சொன்னாங்க. இப்ப கோயம்புத்தூருக்கு வந்தாங்க. கோயம்புத்தூர் மக்கள் தொகையை 36 லட்சம், நாங்க 22 லட்சம் பேருக்கு கடன் கொடுத்துட்டோம். அதிகாரிகள் தவறாக வழிநடத்தியது தமிழக முதல்வரை இல்ல, உங்க நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன். உடனே பேப்பர் எல்லாம் பிரட்டிக்கிட்டு அதிகாரிகள்ட்ட கேட்கிறேன், அதிகாரிகள்ட்ட பேசுறேன்னு சொல்லி பொய் சொல்லிட்டு போனவங்க அவர்கள் வந்து இப்ப கடந்த மாசம் எங்க தமிழகத்திற்கு வந்திருக்கிற பொழுதுதான் இந்த 2வது கட்ட மெட்ரோ குறித்தான பார்வையை நாங்க ஒத்துக்கல, இது எங்க திட்டம் இல்லை என்று பொய்யுரை செய்தது மட்டும்தான் இந்த தமிழகத்திற்கு பாஜக செய்திருக்கிற துரோகம். அதை மாத்தி பேசாதீங்க. 2வது, தமிழக முதல்வர் வந்து அதிகாரிகள் தவறா வழி நடத்துறாங்களா? யார்கிட்ட பேசுறீங்க? இருமொழி கொள்கை என்பது அலுவலக அதிகாரிகள் ஏற்படுத்தியது இல்ல.
இந்த மண்ணில 100 ஆண்டு காலம் திராவிட இயக்கம் கொண்டு வந்த சிந்தனை அது ஒரு கட்சி தலைவருக்கு இருக்காதா? ஒரு சாமானிய திராவிட இயக்கத்தினுடைய தொண்டனுக்கு தெரிந்தது. அதிகாரிகள் வந்து சொல்லிதான் ஒரு முதல்வர் தெரிஞ்சுப்பாரா? எப்படி ஒரு முதல்வரை நீங்க இப்படி அவமானப்படுத்துவீங்க? ஒரு அதிகாரிகள் தவறா வழிகாட்டுவாங்க செய்தியை சொல்வது என்பது ஒரு பேராசிரியர் நிலையில், ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு பேராசிரியர் நிலையிலிருந்து நீங்க பாஜக சார்பாக பேசினாலும் அது உங்களுடைய ஸ்டாண்டர்டை தான் குறைக்கும். எதுக்கு? இருமொழி கொள்கைக்கு அரசு அதிகாரிகள் பதில் சொல்லணுமா? அரசு அதிகாரிகள் தவறுதலா வழிகாட்டுறாங்களா? இதெல்லாம் தவறான கருத்து. இரண்டாவது, இன்னொன்னு, தமிழகம் வளர்ச்சி அடைவதற்காகத்தான் நாங்கள் பாஜக பயன்படுறோம். என்ன தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கு உங்க பங்களிப்பு கொடுத்தீங்க? தனியா பேசுவோமா? ஒரு செய்தியா எடுத்து பேசுவோமா? மகாராஷ்டிரால கொண்டு வந்த 3 இண்டஸ்ட்ரி ஷிண்டே வந்த உடனே கொண்டு போய் குஜராத்துக்கு மாத்தி விட்டு மகாராஷ்டிராவுக்கு துரோகம் செஞ்சவங்க நீங்க. நீங்க வந்து தமிழகத்துடைய வளர்ச்சிக்கா? என்னைக்காவது தமிழக பிஜேபி இல்ல 4 சுவத்துக்குள்ள ஏசி குழுவுல அறிக்கையில உட்கார்ந்துகிட்டு வலதுசாரி என்று பேசுகிற சிந்தனைவாதிகள் 37,000 கோடி ரூபாய் செத்து போனவன், உடைமை இழந்தவன், தண்ணி வந்து வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு செத்து சுண்ணாம்பாகி போய் எல்லாத்தையும் தமிழகத்தில் இருக்கிற பெரும்பான்மையான மக்கள் இழந்து நிற்கிற பொழுது குடுங்கன்னு யாராவது ஒரு பாஜக காரன் இந்த தொலைக்காட்சி விவாதத்தில் பேசியிருப்பீங்களா? ஒன்றிய அரசாங்கத்தை பார்த்து கேட்டிருப்பீங்களா? என்ன கேட்டிருப்பீங்க? யாருக்கு அரசியல் பண்றீங்க? இந்த மக்களுக்கும் இந்த மண்ணுக்குமான அரசியலை என்றைக்கு பாஜக பேசுகிறதோ அப்பதான் நீங்க சொல்றத ஒரு செய்தியாவது நம்புவோம். ஹரிஹரன் ஆக்சுவலி அவர் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசினாரு. முதலமைச்சர் அவர்கள் கொடுத்த அந்த மெமரண்டத்துல பேஜ் நம்பர் 8 அவர் வந்து படிச்சிருந்தீங்க. அதுல வந்து அவர் என்ன எழுதியிருக்காரு தெரியுமா? இட் இஸ் pertinent to note that the state of Tamil Nadu has been exempted from implementing the Official Languages Act 1963 as mentioned in the Official Languages Rule 1976. நான் வந்து என்ன சொல்றேன், இந்த Official Languages Act 1963 உடைய பிரியாம்பிள இது படிங்க. நான் வந்து அதை படிச்சு காட்டுறேன் நண்பருக்கு. அதை வந்து அரசியல் சாசனத்தை படிங்க. முதல்ல இந்திய ஜனநாயகத்தினுடைய அடிப்படை தூணாக இருக்கிற அரசியல் சாசனத்தை மாற்ற நினைக்கிற நீங்க 1963 பத்தி பேச வரீங்களா? அரசியல் சாசனத்தை மதிக்காதவங்க நீங்க. என்ன பிரியாமல் கொண்டு போய் பார்க்க சொல்றீங்க? இருமொழி கொள்கை திராவிட இயக்கத்தினுடைய அடிப்படை தத்துவம். அதை நீங்க மாற்ற முடியாது. அங்கீகரிக்கப்பட்ட மொழி அவ்வளவு, அங்கீகரிக்கப்பட்ட மொழி அவ்வளவு. உங்களுக்கு நிறைய நேரம் இருக்குது. ஏன்னா முதலமைச்சர் கொடுத்ததுல ஃபேக்சுவல் எரர் இருக்குது. அந்த கடமை எனக்கும் இருக்கிறது. இல்ல இல்ல அவர் என்ன இல்ல, நீங்க வந்து பொய்யுரைக்கிறீங்க, திசை மாத்துறீங்க, தமிழக மக்களுடைய எண்ணங்களுக்கு எதிராக விலை போடுறீங்க. அதை கேட்கறதுக்கு ஏன் உங்களுக்கு பயம்? அதை கொஞ்சம் கேளுங்க. அதாவது சீஃப் மினிஸ்டர் கொடுத்திருக்கிற மெமரண்டத்துல உள்ள ஃபேக்சுவல் ஏன் சொல்றான் அப்படின்னா, இந்த ஆக்ட பத்தி சொல்றாரு இல்லையா, அபிஷியல் லாங்குவேஜஸ் சட்டம் 1963, அது எதுக்காகன்ற அந்த பிரியம்பிள்ல படிக்கிற டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லுங்க. Then act to provide for the languages which may be used for the official purposes of the union, for transaction of business in parliament, for central and state acts, and for certain purposes in high courts, be it enacted by parliament in 14th year of the Republic of India. இதனுடைய அர்த்தத்தை அவருக்கு சொல்லுங்க. இங்க பிள்ளைங்க படிக்கக்கூடிய லாங்குவேஜ் ஆச்சாரியார் மரியாதைக்குரிய ஆச்சாரியார் ஒரு ஓபன் சேலஞ்ச் கொடுக்கிறேன். அந்த ஃபேக்சுவல் எரரை திருத்துங்க. நீங்களே பாஜக இருக்கிற தலைவர்களை எல்லாம் கூட்டிட்டு போங்க. ஏன்னா யூகேல இருக்கிற அண்ணாமலை கூட கூட்டிங்க. இப்ப நிறைய தலைவர்கள் வந்து எல்லாரையும் கூட்டிட்டு பிரதமர்கிட்ட போய் தமிழகத்திற்கு இருமொழி கொள்கை தான் வளர்ச்சியை கொடுத்திருக்கிறது. இன்றைக்கு குஜராத் மாடல் இல்ல, அது டுபாக்கூர். தமிழ்நாடு மாடல் தான் இந்தியாவுக்கு மாடல் என்று நிரூபிச்சிருக்கிற வளர்ச்சி பெற்றிருக்கிற மாநிலம். அவங்க கேட்கறத கொடுங்க, அவங்களுக்குள்ள பணத்தை கொடுங்க, 2152 கோடி ரூபாயை கொடுங்க. அந்த ஃபேக்சுவல் எரரை நான் திருத்தி தர்றேன், தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்யுங்கன்னு பிஜேபியில் இருக்கிறவங்க எல்லாரும் போய் பிரதமர்கிட்ட பேசுங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.